Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா லிங்காஷ்டகம். மகாசிவராத்திரி February 15 வரப்போகுது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிளெயினாக எப்படி வாசிக்கிறது. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இழுத்து வாசிக்க வராதுல்ல. ஸோ அதனால் பிளெயினாக எப்படி வாசிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து நம்ம எப்படி கமகத்தோடு வாசிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிங்காஷ்டகம் வந்து சிவரஞ்சனி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நான் என்னோட வீணையை ஓப்பன் ஸ்ட்ரிங் மாலை வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சா வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் ஸ்ருதியில் வந்து வீணை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ எப்படி பிளெயினாக நம்ம வந்து லிங்காஷ்டகம் வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாட்டு வந்து இங்கே சாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜன்மஜதுக்கவிநாசகலிங்கம் அங்கே ஸ்லைட்டாக ஒரு ஜாரு கா டு பா. ஓகே, தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் da to re jaru again. ஓகேவா? நெக்ஸ்ட் தேவமுனி பிரதல் வரும், அந்த ஸ்டான்ஸும் இதே தான். நெக்ஸ்ட்டு சர்வ சுகந்தசு, அது கொஞ்சம் ஹையர் பார்ட். சர்வ சுகந்தசுலேபிதலிங்கம் அப்புறம் க ப க ப த ப பிரணமாமி சதா சிவலிங்கம். சேம். ஓகேவா? இதே தான் எல்லா ஸ்டான்ஸாக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எஸ்பிபி சார் பாடியிருப்பார்ல, அந்த வேர்ஷனில் இருக்க லிங்காஷ்டகம் தான் நான் வாசிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வேர்ஷன்ஸ் ஆஃப் லிங்காஷ்டகம் நிறைய பேர் பாடியிருக்காங்க. மேஜராக வந்து எஸ்பிபி சார் பாடின வேர்ஷன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த நோட்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லிரிக்ஸ், அக்கார்டிங் டு த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாட்டு நம்ம வாசிக்கும் போது அடுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி வாசிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ லிரிக்ஸை வந்து உள்வாங்கி அதுலேருந்து நம்ம வீணையில் எப்படி வாசிக்கலான்றதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி கமக்கத்தோடு வாசிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.